விஜய், அம்மா. ஒரு பேப்பர் எடுத்துட்டு வா. சரிம்மா. என்னங்கம்மா? அம்மா போலாமாம்மா? இல்லடா, நான் அம்மனுக்கு வேண்டுதல் செய்ய போறேன். என்ன வேண்டுதல்மா? அடி பிரதட்சணை பண்ணி 108 தடவை இந்த கோயிலை சுத்தி வர போறேன். அம்மா, நீங்க ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கீங்கம்மா. இதுல இப்படி ஒரு வேண்டுதல் செய்யறேன்னு சொல்றீங்க? 108 தடவை சுத்துனா உங்களுக்கு மயக்கமே வந்துடும்மா. உங்களால அதை தாங்கிக்க முடியாதுமா. டாக்டர் உங்களை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. அதுவும் வித்யா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு இல்லம்மா. நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க, நமக்கு நல்லதுதான் நடக்கும். அம்மா, இந்த வேண்டுதெல்லாம் வேணாம்மா, சொன்னா கேளுங்கம்மா. இல்லடா, நான் இதை செய்யதான் போறேன். அம்மா அம்மா வேணாம்மா, வித்யா குணமாயிருவாம்மா. ப்ளீஸ்மா, சொன்னா கேளுங்கம்மா. வித்யா நம்ம குடும்பத்துக்காக அவளை வருத்திக்கிட்டு எவ்வளவோ பண்ணிருக்கா. அவ தியாகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கஷ்டமாடா. நான் செய்யதான் போறேன். சரிம்மா, நான் அப்பாவை கால் பண்ணி வர சொல்றேன். நீ இந்த விஷயத்த வீட்ல இருக்கிற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அம்மா இல்லம்மா, அது நான் சொன்னா நீ கேப்பியா இல்லையா? ம். துணையில்லா வாழ்க்கையில் அம்மா 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 உட்காருங்கம்மா. கொடுங்கம்மா. உங்களை பார்த்தா கஷ்டமா இருக்கு. அம்மா ஏமா, அம்மா. 108 தடவை கோயிலை சுத்தி அடி பிரதட்சணம் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டமா. தலை சுத்தல் வந்துடும். நீங்களே பாவமா இருக்கீங்க. எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கம்மா. அம்மன் உங்க வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பா. இல்லங்க, நான் என் வேண்டுதலை முடிக்காம இங்க இருந்து போக மாட்டேன். அம்மா ப்ளீஸ்மா, போதும்மா, வேண்டாம்மா, இதோட முடிச்சுக்கோங்க. இல்ல விஜய், நான் இதை பண்ணிதான் ஆகணும்.
எல்லாம் நார்மலா இருக்குல்ல? சிஸ்டர் பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். அவ பழைய மாதிரி திரும்பி வந்து நம்ம கூட சந்தோஷமா வாழ்வா. உன் காதலும் எங்களோட நம்பிக்கையும் அவளை காப்பாத்துண்டா. அவ உன்னோட வைஃப் மட்டும் இல்லடா, நம்ம குடும்பத்தையே காக்க வந்த சாமி. அவ நல்லா இருப்பாடா. அவளோட அருமை தெரியாம நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னோட பிடிவாதத்தால அவளை என்கிட்ட இருந்து ரொம்ப நாள் நான் ஒதுக்கியே வச்சுட்டேன். அதுக்கெல்லாம் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்டா. எல்லாத்துக்கும் பிராயச்சித்தமா இனி அவ வாழ போற வாழ்க்கைய நான் சந்தோஷமா மாத்தணும். அவ திரும்பி வருவா சஞ்சய். டாக்டர் வராங்க. மேடம் மேடம் நீங்க உட்காருங்க. நீங்க ஏன் எழுந்திருக்கீங்க? நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். உட்காருங்க. டாக்டர் வித்யா எப்படி இருக்கா டாக்டர்? அவளை நான் பார்க்கலாமா? இப்ப பார்க்க முடியாது சஞ்சய், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இப்பதான் எனக்கே முழு நம்பிக்கை வந்திருக்கு. உங்க வேண்டுதல் எதுவுமே வீண் போகல. கடைசி நேரத்துல வேதா மேடம் ரத்தம் கொடுத்து வித்யாவை காப்பாத்திருக்காங்க. அப்படி சொல்லாதீங்க டாக்டர். அவதான் எங்களை காப்பாத்திட்டு இப்படி வந்து படுத்திருக்கா. நாங்க அவளை காப்பாத்தல. டாக்டர், வித்யா எப்போ கம்ப்ளீட்டா கியூர் ஆவா? அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? பிரச்சனை டாக்டர்? என்ன? அவங்களுக்கு அடிக்கடி மூச்சு திணறல் வருது. அது அதிகமானா மறுபடியும் பல்ஸ் ரேட் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி குறைஞ்சதுன்னா மறுபடியும் பிரச்சனை ஆயிடும்.